ஜனாசாக்கு செய்ய வேண்டிய அதற்கு முதலாவதாக பெரிய கடமை என்னன்னா, சக்கராத்திலிருந்து ஆரம்பிக்குது. அதுல முதலாவதாக பெரிய கடமை ஜனாசாவை குளிப்பற்றது. யாரு குளிப்பற்றணும் ஜனாசாவை? சொந்த மகன் இருக்கிறார், அவட வயசை பார்த்து ஆள் பெருப்பமா இருக்கிறார், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறார், டிப் டொப்பா உடுத்திக்கிறார். சொந்த வாப்பட ஜனாசாவை முதலாவது வாப்ப மௌத்தண்டா புள்ளதான் குளிப்பட்டணும். வாப்பட ஜனாசாவை மகன் குளிப்பட்டணும். அதே போல நெருக்கமான உறவினர்கள் குளிப்பட்டணும். அதுக்கு பின்னால குடும்பத்தில் யாருக்கு ஏழுமோ அவங்க குளிப்பட்டணும். அதுக்கு பின்னால தான் ஜனாசா சங்கமோ என்ன சங்கமோ குளிப்பட்டணும். முதலாவது சொந்த வாப்ப மௌத்தாவினா தன்னுடைய புள்ள வரணும் குளிப்பற்றதுக்கு. இவர் ஏன் சொந்தக்காரர்களை முற்படுத்துங்க என்று சொன்னாங்க? ஜனாசாட குறைகள் வெளியாகும். மௌத்தாவக்கூடிய நேரத்தில் நானாக இருக்கலாம், நீங்களாக இருப்பீங்களே, யாராக இருந்தாலும் ஒரு மையத்தென்று வந்தால் அதுக்கு குறைகள், சில குறைகள் உருவாகும். அந்த நேரத்தில் குளிப்பற்றவர் சில வேளை அந்த நேரத்தில் அந்த குறைய மறைச்சாலும் அவர் ஒரு கட்டத்தில் ஏதாவது பிரச்சனையுடைய நேரத்தில் 20 வருஷமோ 30 வருஷத்துக்கு பின்னால அந்த குறை வெளிவர ஆரம்பிக்கும். அதால தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, குடும்பத்தில் உள்ளவங்க குளிப்பட்டுங்க. ஏதோ நிறங்கள்ல மாற்றம் உண்டாகும். சில அந்த குளிப்பட்டக்கூடிய நேரத்தில் சில குறைகள் ஏற்பாடுகள் அதுகள் நடந்திருக்கும். அதால நீங்க குடும்பத்தில் உள்ளவங்க குளிப்பட்டினா சொந்த வாப்பட குறைய புள்ள சொல்ல மாட்டார், சொந்த உம்மட குறைய புள்ள சொல்லி திரிய மாட்டார், சொந்த நான தம்பிட குறைய சகோதரன் சொல்லி திரிய மாட்டான். அதால குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஜனாசா குளிப்பற்றதுக்கு ஆக தகுதியானவங்க. அவங்களை இவ்வளவு தேடிக்கொண்டிருக்க தேவையில்ல, ஒரு உலகத்தை பெரட்ட தேவையில்ல. 4 பேர் சேர்ந்தாச்சு, தெரிஞ்சவங்களோட சேர்ந்து நாங்க ஒரு உதவிக்காக வேண்டி சரி அந்த இடத்துக்கு ஏன்னோட வாப்பட ஜனாசா, ஏண்ட தாய் தந்தையுடைய ஜனாசாவை நானும் நீங்களும் குளிப்பட்டணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குளிப்பற்ற விஷயம் இருக்குது. இது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? மன் கஸ்ஸல மையித்தன், யார் ஒரு மையத்தை குளிப்பற்றாரோ, ஃபகதம அலைஹி, அந்த மையத்தில் உள்ள குறைகளை மறைக்கிறார், கஃபரல்லாஹு லஹு 40 மர்ரா, அந்த ஜனாசா குளிப்பட்ட கூடியவர் ஜனாசட குறைகளை மறைச்சா அல்லாஹ் 40 விடுத்தங்கள் இவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய அமல்! இதை நாங்க விட்டு கொடுக்கணுமா? இன்னொரு ரிவாயத்தில் வருது, வஃபி ரிவாயத்தின் 40 கபீரா, 40 பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவானா. எவ்வளவு பெரிய அமல் சகோதரர்களே!